புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை பதவியேற்பு. நாளை காலை 9:30 மணிக்கு பதவியேற்கின்றனர். முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு. எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் என முதலமைச்சருக்கு மு.க.ஸ்டாலின் பதில். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்னும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என தான் நம்புவதாகவும் பதிவு. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு திமுக கண்டனம். தமிழ்தாய் முகத்தில் கரியை பூசுகின்றனர் எனவும் காட்டமான விமர்சனம். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவில் தமிழை 3ஆம் நிலையில் வைத்தது மரபு மீறிய செயல் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். தமிழ்நாடு அரசு விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய். ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சரின் பெற்றோர் சி. ஜோசப் விஜய் என்னும் நான் என கூறி முதலமைச்சர் பதவியேற்ற போது கண்கலங்கிய சந்திரசேகர் சோபா தம்பதி. விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விஜய் அருகிலேயே அமர்ந்து பதவியேற்பு நிகழ்ச்சியை ரசித்தார். முதலமைச்சரை தொடர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்பு. என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இரண்டு மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதல் கையெழுத்திட்ட முதலமைச்சர் விஜய். இரண்டாவதாக பெண்கள் பாதுகாப்பிற்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கோப்பில் கையெழுத்திட்ட முதலமைச்சர் விஜய். 3வது கையெழுத்தாக போதைப்பொருள் ஒழிப்பு படை திட்டத்தின் கோப்பில் கையெழுத்திட்டார். நான் மன்னர் குடும்பத்திலிருந்து வரவில்லை. எனக்கும் வறுமை பசி தெரியும். பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் முதல் உரை. மோசமான நிலையில் தமிழ்நாட்டின் நிதிநிலை இருக்கிறது என முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள், அதே போல போதிய அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யவும் விடமாட்டேன். யாருக்காவது அப்படி எண்ணம் இருந்தால் இப்பவே அதை அழித்து விடுங்கள் என தாவேக் அமைச்சர்கள் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை. இந்த புதிய ஆட்சியில் பலர் பவர் சென்டர்களுக்கு கண்டிப்பாக இடமில்லை. ஒரே ஒரு பவர் சென்டர், அதுதான் மட்டும்தான் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாடு அரசுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றும் எனவும் உறுதி.
விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் பரிமாறியும் மகிழ்ச்சி. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்ட முதலமைச்சர் விஜய் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றதை அடுத்து முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட்டார். தமிழ்நாடு அரசின் தற்காலிக சபாநாயகராக கருப்பையா எம்எல்ஏ நியமனம். சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். தேர்தலில் தொடர் தோல்வி காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் போர்க்கொடி. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை. இந்த புதிய ஆட்சியில் பல பவர் சென்டர்களுக்கு கண்டிப்பாக இடமில்லை. ஒரே ஒரு பவர் சென்டர், அது தான் மட்டும்தான் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். ஹோர்முஸ் நீரிணை வழியே கடந்த 24 மணி நேரத்தில் எந்த ஒரு கப்பலும் பயணிக்கவில்லை. கடல்சார் போக்குவரத்திற்கான அமைப்பு அறிக்கை.